So guys, welcome back to another update video. So first of all நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ்ல இருந்து. ஸோ செத் ராலன்ஸ் பார்த்தா ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெசல்மேனியா 40யோட நைட் 1ஓட மெயின் இவென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு வந்து நம்ம ராக் வந்து ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வந்து கொடுத்துருக்காராம். செத் ராலன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்போ வந்து டேன் ஜான்சன் ராக் கூட வந்து நல்ல ஃப்ரெண்டா வந்து இருக்கேன். எனக்கு வந்து ரெசல்மேனியா 40க்கு அப்புறம் வந்து நிறைய இன்ஜுரிலாம் வந்து ஆச்சு. அண்ட் நம்ம ராக் வந்து செத் ராலன்ஸ் வந்து பார்க்க வந்திருக்காரு. அண்ட் அங்கே வந்து நம்ம செத் ராலன்ஸுக்கு வந்து ராக் வந்து நிறைய சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ராக் வந்து அதை பற்றி தான் நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ செத் ராலன்ஸ் அண்ட் ராக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கரெக்டாக தான் வந்து போயிருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து இவங்க வந்து இருக்காங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையர் அண்ட் நம்ம கோடி ரோட்ஸை பற்றி. ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வந்து ஃபைனலி வந்து அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிக்க போறாரு. ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையரோட ஹோம்ல போயிட்டு நிக்கோலிஸ் வந்து டீல்லாம் வந்து பேசியிருப்பாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து ஒரு ஸ்டெபிலேஷன் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த ஸ்டெபிலேஷனுக்கான மேட்ச் தான் வந்து நான் வந்து டிமாண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ அந்த மேட்ச் தான் வந்து நடக்கணும்னு. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து ட்ரூ மேக்கென்டையர் வந்து தோத்துட்டாரு. ஸோ 3வது வாட்டியும் வந்து நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து தன்னோட ஸ்டெபிலேஷன் போட்டும் வந்து தோத்துட்டாருன்னா அது வந்து நல்லாவே வந்து இருக்காது. ரொம்ப வந்து கேவலமாக வந்து ஆகிடும். தன்னோட ஸ்டெபிலேஷன் வந்து போட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து 3வது வாட்டியும் வந்து தோத்துட்டாருன்னு. மேபி பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு பெரிய ஸ்டெப் வந்து எடுக்கணும்னு வந்து பார்த்தாங்கன்னா இங்கே வந்து ட்ரூ மேக்கென்டையருக்கு வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து கிடைக்கலாம். ஆனால் ட்ரூ மேக்கென்டையர் வந்து கோடி ரோட்ஸ் வந்து தோக்கச்சிட்டாருன்னா அது வந்து ரொம்ப பெரிய மிராக்கலாக வந்து ஆகிடும். அண்ட் மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கென்டையருக்கான இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் வந்து நடக்கலாம். ஆனால் ராயல் ரம்பிளை தவிர அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் வந்து இருக்குது. ஸோ அங்கே கூட வந்து அந்த ஸ்டெபிலேஷனுக்கான மேட்ச் வந்து ட்ரூ மேக்கென்டையர் அண்ட் நம்ம கோடி ரோட்ஸ்க்கு நடுவில் வந்து நடக்கலாம் ஃபார் தி அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் வந்து அவாய்ட் வந்து பண்ண முடியாது. ஏன்னா லெஜெண்ட்ஸ் லைக் நம்ம கோல்பர்க் ஜான்சன் அவங்களாம் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்டில் தான் வந்து ரிட்டையர் வந்து ஆயிருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் வந்து அவாய்ட் வந்து பண்ண முடியாது. அண்ட் WWE பார்த்தீங்கன்னா அதை வந்து அவாய்ட் வந்து பண்ண மாட்டாங்க. பெரிய மேட்சஸ்லாம் வந்து புக் பண்ண போகிறாங்க அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்காக. நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரை பற்றி. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவள் தான்ப்பா ஜான்சனை வந்து ரிட்டையர் வந்து ஆகிட்டா, நான் வந்து அவனை வந்து ரிட்டையர் வந்து பண்ணிட்டேன். இனிமேல் வந்து அழுகுறதெல்லாம் வந்து நிறுத்துங்க அண்ட் லைஃப்பை வந்து என்ஜாய் வந்து பண்ணுங்கன்னு வந்து நம்ம குந்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழுகுறது வந்து நிறுத்த சொல்கிறாரு நம்ம குந்தர். அதான் நான் வந்து ஜான்சனை வந்து ரிட்டையர் வந்து பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் வந்து அழுது வந்து என்ன பிரயோஜனம். ஸோ இனிமேல் வந்து லைஃப்பை வந்து பாருங்கன்னு வந்து போல்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு நம்ம குந்தர். குந்தரை பற்றி பேசும்போது நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரை பற்றி தான். ஸோ வரப்போகிற ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து பார்க்கலாம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கு நடுவில் வந்து நடக்கலாம். ஏன்னா ஜான்சனா வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஷூஸு அந்த பேண்ட்லாம் வந்து ரிங்குக்குள்ளே வந்து கழட்டிட்டு வந்து அவர் வந்து போயிடுவார். அண்ட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான் வந்து ரொம்ப நேரம் வந்து பார்த்துன்னு வந்து இருந்தார். அண்ட் மேபி WWE பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் பேய் ஃபேஸாக வந்து கோடி ரோட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து ஆக்கலான்னு வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் பேய் ஃபேஸ்னா அது வந்து கோடி ரோட்ஸாக வந்து இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து ரிட்டையர் பண்ணிட்டார்ல நம்ம குந்தர், அதனால வந்து ஜான்சனாக்காக வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது வந்து WWE வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்ம குந்தருக்கான மேட்ச் வந்து டவுன் தி லைன் வந்து வைக்கலாம் ஃபியூச்சரில். மேபி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ப்ரோமோலாம் வந்து கட் பண்ணுவார். நான் வந்து ஜான்சனாக்காக வந்து ஃபைட் பண்ண போகிறேன், ஜான்சனாக்காக வந்து நான் வந்து உனக்கு வந்து பதிலடி வந்து கொடுக்க போகிறேன்னு வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ப்ரோமோலாம் வந்து கட் பண்ணலாம். அண்ட் WWE வந்து இந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து தரமாக வந்து இருக்கும். கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்ம குந்தருக்கான மேட்ச் வந்து டவுன் தி லைன் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்கோவா பற்றி. ஸோ சோலோ சிக்கோவா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ரா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அடுத்த வீக் நடக்க போகிற மேக்டவுன் வந்து டேப் வந்து பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து WWE வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு வந்து ஹாலிடே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து டேப் வந்து இப்பயே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃபேன்ஸ் வந்து கத்துறாங்க, ரோமன் இஸ் பெட்டர் தென் யூ சோலோ. அதுக்கு பார்த்தா நம்ம சோலோ சிக்கோவா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, சிம்பிளாக வந்து மிடில் ஃபிங்கரை வந்து காமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சிரிச்சிட்டு வந்து போயிடுறாரு. சோலோ சிக்கோவா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஆகிட்டாரு தன்னோட கேரக்டர் வந்து ப்ளே வந்து பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.